துலாம்னு ஒருத்தங்க பிறந்துட்டா, அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மைகள், குணாதிசயங்கள் இருக்கும் இல்லைங்க மேம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். துலாம்னா ஒரு போராட்டம், அறிவு, ஆற்றல், அழகு எல்லாமே சொல்லலாம். இப்போ துலா ராசிக்காரங்க ஒரு ரீல்ஸ் பார்த்தாலுமே ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக அதிகமாக பார்ப்பாங்க. ஒரு வீடு இன்டீரியர் டெக்கர் பார்ப்பாங்க. வீடு அழகழகான வீடு, நிறைய ஆர்கிடெக்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சமரசத்துக்கு போகிறீங்க அப்படின்னா துலா ராசிக்காரவங்களை கூட்டி போனால் அது துலாத்துக்கு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா தந்தை தான், தந்தை வழி பிரச்சனை. அதாவது தந்தையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, நானாக கையை ஊனி கர்ணமாஞ்சேன். இன்னொரு சைடு அப்பா பேக்கெண்டில் பயங்கர ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், நிறைய ஆட்களோட தொடர்பில் இருக்கார், நிறையா லிங்க் இருக்குது. ஆனால் எனக்கு எந்த உதவியும் பண்ணலை, நான் என்னுடைய சுயமுயற்சியால் மேலே வந்தேங்கிறது தான் 100% துலாம். இந்த வேலை இல்லைனா இந்த வேலை. எப்போவுமே ஒரு சிங்கிள் இன்கம் அப்படின்றத பேஸ் பண்ணி துலாம் இருக்கவே மாட்டாங்க. இது இல்லைனா எனக்கு இது தெரியும். ஹைலி ப்ரொஃபஷனல்ஸு ப்ரொஃபஸராக இருப்பாங்க, காலைல வரும்போது டிப்டாப்பாக வருவாங்க, சாயங்காலம் போய் பார்த்தா மார்க்கெட்டில் உட்காந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் துலாத்துக்கிட்ட இருக்கும் சார். ஏன்னா அது வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் அப்படின்றது துலாம். துலாம் ராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பையன் வேணும், பையன் இருக்கோ இல்லையோ பையன் வேணுன்ற ஆசை இருக்கும். குழந்தை பிறந்த பிறகு பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு என்பவர் பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். துலாம் லக்னத்துடைய வாழ்நாள் எப்படி இருக்க போகுது, அவங்களோட பிறவி கர்மா என்ன, தொழில் அமைப்பு, வேலை அமைப்பு, திருமணம், குடும்பம், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதல்ல துலாம்னு ஒருத்தங்க பிறந்துட்டா, அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மைகள், குணாதிசயங்கள் இருக்கும் இல்லைங்க மேம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். துலாம்னா போராட்டம். ஏன் தான் போராடுறான், இப்படி எதுக்கு போராடுறோம், என்னை யாரும் தோற்று போனவன் அப்படின்னு பின்னாடி வரலாறு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ வாழ்க்கையில் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன், போராடிக்கிட்டே இருப்பேன். இதுதான் சார் துலாம். துலாம்னா ஒரு போராட்டம், அறிவு, ஆற்றல், அழகு எல்லாமே சொல்லலாம். இனிமை, எவ்ரிதிங் இஸ் துலாம். ஏன்னா துலாம் வந்து சுக்கிரனின் பெண் வீடு. ஒரு ஆணாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு உண்டான கேரக்டர் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். பெண்ணாக இருந்தால் ரொம்ப குட் லுக்கிங்காக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, ஸ்வீட் சாப்பிட அதிகமாக ஆசைப்படுவாங்க. இன்னொன்று துலாம் வந்து அதாவது எடை பார்த்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதுக்கு வந்து அப்படியே ஆப்டாக இருக்கிறது துலாம். கரெக்டாக இது இவ்வளோ தான், இது உனக்கு இவ்வளோ தான், உனக்கு இவ்வளோ தான், இதுக்கு தான் நீ லாய்க்கு அப்படின்றது துலாத்துக்கு நல்லாவே தெரியும். அதாவது நீதி உள்ளவன் நிம்மதியாக வாழ்வான்ற மாதிரி துலாத்துக்கிட்ட இருக்கிற ஒரு நேர்மை, பணம் காசு எதுவுமே இல்லாட்டி மனசார நான் நிம்மதியாக இருக்கேன், ஏதோ வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ துளாராசிக்காரங்க ஒரு ரீல்ஸ் பார்த்தாலுமே ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக அதிகமாக பார்ப்பாங்க. ஒரு வீடு இன்டீரியர் டெக்கர் பார்ப்பாங்க. வீடு அழகழகான வீடு, நிறைய ஆர்கிடெக்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நிறையா காரு, புதுசாக வந்த பைக்கு, இப்போ ஒரு கார் கம்பெனினா அந்த கார் கம்பெனியில் புதுசாக என்ன வந்திருக்கு, காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்க. பேக்கிங் பற்றி அதிகமாக பார்ப்பாங்க. பேக்கிங் ஸ்வீட்ஸ், ஏன்னா சுக்கரன்னா வந்து ஸ்வீட்ஸு, பேக்கிங் அதிகமாக பார்ப்பாங்க. ட்ரெஸ்ஸிங்கு, காஸ்மெட்டிக்ஸு, ஒரு ஷாப்பிங் பண்ணாலும் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்து பாருங்கள், ட்ரெஸ்ஸை பற்றிய ரீல் அதிகமாக வரும், காஸ்மெட்டிக்ஸ் பற்றிய ரீல் அதிகமாக வரும். எந்த இடத்துல எந்த பொருள், எந்த ட்ரெஸ்ஸு கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் துலாத்துக்கு தெரியும். நல்ல ஒரு அதாவது இணைவு வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 12 வீடுகளில் 7ஆம் வீடு துலாம் வீடு. 2 பேரை இணைக்கிற இடம், காலச்சக்கரத்தை இணைக்கிற இடம். அப்படிங்கும்போது ஒரு சமரசத்துக்கு போகிறீங்க அப்படின்னா துளாராசிக்காரவங்களை கூட்டி போனால் அது ஈஸியாக முடியும். ஒரு கூட்டத்துக்கு ஒரு துலாம் வேணும் அப்படிங்கிறது ஒரு கணக்குங்க. துலாமில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிறவி கர்மா, முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு கர்மா பண்ணியிருக்காங்க, அதோடைய இதை கழிப்பதற்காக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்காங்கன்னா, ஸோ இந்த பிறவி கர்மா என்னவா இருக்கும் மேம்? துலாத்துக்கு பிறவி கர்மானா சூரிய கர்மாவோட பிறக்கிறாங்க. பித்ருதோஷங்கிறது இருக்குது. கரையேறினதுக்கப்புறம் கப்பலை அனுப்பி என்ன பிரயோஜனன்ற மாதிரி எதுவுமே டயத்துக்கு கிடைக்கிறதில்ல. அதாவது இந்த நேரத்தில் எனக்கு படிப்பு தடை, இந்த நேரத்தில் திருமணம் லேட்டு, இல்லை திருமணம் தடை, திருமணமே இல்லை, இந்த நேரத்தில் பொருளாதாரம், இளமையில் வறுமை, கொடுமையிலும் கொடுமைன்னு சொல்கிறது துலாத்துக்கு தாங்க ரொம்ப பொருந்தும். ஏன்னா இளமையில் வறுமையில் வாடின துலாம் அதிகம். ஒரு வேலையில் செட்டில் ஆக முடியாது, வேலையில் செட்டில் ஆனால் திருமணம் ஆகாது, திருமணமானாக்கா அந்த வாழ்க்கை நல்லா இல்லைங்க, அடுத்து ஒரு ஸ்டெப்பப் பண்ண முடியலை, குழந்தைக்காக ஒரு பண்ண முடியலை அப்படின்றதெல்லாம் துலாத்தோட பிறவி கர்மா. என்ன இது கர்மானா முன் ஜென்மத்தில் எல்லாம் அளவுக்கு அதிகமாகவே கிடச்சிருச்சு, அதாவது உழைக்காமல் கிடச்சிருச்சு. இன்னொன்று தந்தையால் கிடச்சிருச்சு. இந்த ஜென்மத்தில் தந்தையால் எனக்கு உதவி, தந்தையால் வந்து எனக்கு பெருசாக எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் பண்ணி வச்சாங்கன்றது ஒரு 70% இருக்காது. 30% தான். அதெல்லாம் இல்லைங்க, எங்கள் அப்பா நல்லா இருக்காங்க, இது பண்ணு. அது வந்து பிற கிரக சேர்க்கைகள், லக்னாதிபதி சூரியன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வலுத்திருப்பார். ஆனால் நம்மளுடைய கர்ம பலனே அப்பா இருக்காங்க, ஆனால் அப்பா கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஒன்று அன்பு பாசம் லேக்காக இருக்கும், இல்லைனா பொருளாதார விஷயத்தில் லேக். அப்பா கிட்ட தாங்க வளர்ந்தேன், சரியா நான் என்னை வளர்த்தலை, இல்லை அப்பாவை விட்டு பிரிஞ்சுட்டேன், இந்த மாதிரி சொல்கிறதுலாம் அதிகம் சார். துலாமில் ஒருத்தங்க பிறந்தாலே அவங்களுக்குன்னு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய குணம் இருக்கும். அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும், ஆனால் அதை வந்து அவங்க மறைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்னா என்னவா இருக்குங்க மேம்? துலாத்துக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ரகசிய குணம் அப்படின்னா பேருக்காக
எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நல்ல ஒரு எதை எடுத்தாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாங்க, இதுதான் இது இப்படி தான் அப்படின்னு. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எதையும் உள்ளே மறைச்சி வச்சு பேச முடியாது. இந்த ஒரு விஷயத்துக்காகவே அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றது தான் துலாம். இன்னொன்று கொடுத்து கெட்ட பேர், கௌரவத்துக்காக நிலைநிறுத்தி மற்ற எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்றது தான். காசு போனால் அதெல்லாம் மைண்ட்லேயே இருக்காது. இது இல்லைன்னா இன்னொன்று, நாளைக்கு நான் பழச்சிப்பேன், எங்கே விழுந்தனோ அங்கேருந்து என்னால் எந்திரிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனதைரியம் துலாத்துக்கு இருக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக என்னன்னா எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு வந்துருவாங்க. இன்னொன்று, வீட்டுக்கு அப்படின்னு கேட்டால் நோங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வாயிலேருந்து வரும். அது மனைவியாக இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், கிடையாது அப்படின்னு. இதே பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கேட்குறான், எய்த்த வீட்டில் கேட்குறான், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எல்லாமே பண்ணுறது துலாம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஃப்ரெண்ட்ஸோட பாண்டடாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போய் நின்று எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு கெட்ட பேரையும் வரும்போதே கேரி ஓவர் பண்ணிட்டு வர்றது துலாம் தாங்க. நல்ல ஏமாளிகள், நல்ல வடிகட்டின ஏமாளிகள்னு சொல்லலாம். இன்னொன்று, ஏமாறும் தெரிஞ்சே ஏமாறுறது துலாம். ஒரு கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கும்போது தான தர்மம் கேட்க வர்றவங்க கூட 10 பேரை விட்டுட்டு துலாத்துக்கிட்ட வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழி மாதிரி இருக்குது. அது ஏன் அப்படின்னா உடனே கொடுத்துருவாங்க. என் மூஞ்ச பார்த்தாவே என்கிட்ட கேட்கணும்னு தோணும் போல். இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து அந்த ஒரு தான குணமும் இருக்கும். இன்னொன்று, நம்ம கௌரவமும் வந்து நின்றோம். அந்த இடத்துல சூரியன் நீசமடைகிறார். நீசமடையும் போது கௌரவத்துக்காக போராடுவாங்க. இறுதி வரை அந்த ரெகக்னிஷனுக்காக போராடுறது துலாத்தோட ஒரு கர்மானே சொல்லலாம் சார். துலாமுக்கு வந்துட்டுங்க மேம், ஒரு குறை இருக்கும். வாழ்நாள்ல இந்த விஷயம் எப்பவுமே ஒரு குறையா தான் இருக்கும். இதன் மூலமா பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாரி ஒரு குறைபாடு அப்படின்னா என்னவா இருக்குங்க மேம்? துலாத்துக்கு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா தந்தை தான். தந்தை வழி பிரச்சனை. அதாவது தந்தையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, நானாக கையை ஊனி கர்ணம் பாஞ்சேன், எனக்கு அப்பாவால் கிடைக்கக்கூடிய சப்போர்ட் எதுவுமே இல்லை, சின்ன வயசுலேயே நான் தந்தையோட பாசத்துக்காக ஏங்கினேன், இல்லை வளர்ந்து வந்த பிறகு பொருளாதாரம் கிடைக்கல அப்படின்றது ஒரு சைடு. இன்னொரு சைடு, அப்பா பேக்கெண்டில் பயங்கர ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், நிறைய ஆட்களோட தொடர்பில் இருக்கார், நிறையா லிங்க் இருக்குது, ஆனால் எனக்கு எந்த உதவியும் பண்ணலை, நான் என்னுடைய சுயமுயற்சியால் மேலே வந்தேங்கிறது தான் 100% துலாம். எங்கே விட்டிங்களோ அங்கேயே. அதாவது ஒரு படத்தில் விஜய் கூட சரத்குமாரோட பையனாக இருப்பார், பெரிய ரிச்சாக இருப்பாங்க, ஆனால் வந்து நான் என்னோட எது சுயமோ அது வழியாக நான் ஷைன் ஆகிக்கிறேன். அதுதான் சார் துலாம். எவ்வளவு இருந்தாலும் அதை போய் தொட விரும்பாது, அது இதுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அது பாட்டுக்கு இருக்கட்டும், எது என்னுடைய வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேரி ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது துலாம். இன்னொன்று என்னென்னா நேர்மை, அதீத நேர்மை. அந்த நேர்மையால் நிறையா இழந்துருவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த ஃபைலை மூவ் பண்ணுப்பா, கொஞ்சம் வளைஞ்சு கொடு அப்படின்னா, பார்க்குறேங்க பண்ணுறேங்க அப்படின்னு நீங்கள் பண்ண வேணாம். ஒரு 4 நாள் 5 நாள் இழுத்தடிச்சு வேறு மாதிரி அப்படி சொல்ல முடியாது. உடனே மூஞ்சில் வச்ச மாதிரி என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, அவன் அடுத்து என்ன பண்ணுமோ, நமக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு நமக்கு வேட்டு வச்சுட்டு போயிடுவோம். அது மாதிரியான விஷயங்கள்லாம் துலாத்துக்கிட்ட அது மாற்றிக்கவே முடியாது. அது நடிக்க தெரியாது. துலாத்துக்கு நடிப்பு வராது. அப்போ அந்த நிமிஷத்தில் கோபமாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், எந்த ஒரு உணர்ச்சியையும் ஆன் ஸ்பாட்டில் அப்படியே ஓப்பனம். அதுதான் துலாம். துலாமுக்கு மணி அப்படிங்கிற ஃபேக்ட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுங்க மேம்? பண வரவு அப்படிங்கிறது எப்படி வரும்? அப்படி வரக்கூடிய பணத்தை எதில் முதலீடு செய்தால் லாபம் அதிகரிக்கும் மேம்? துலாத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். துலாத்துக்கு எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பிரச்சனை. அதாவது உழைக்க தெரிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாது. எவ்வளோ ஏர்னிங் வருதோ அதை வந்து இந்தந்த துறைகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், இல்லை இதை இப்படி கரெக்டாக கால்குலேட்டிவாக கொண்டு போவோம், அடுத்து நம்மளுடைய தொழிலில் வந்து ஒரு முதலீட்டுக்கு இதை பயன்படுத்துவோன்றது இருக்காது. ஒரு வேலையை முடிச்சாங்களா அடுத்து திரும்ப வேலை பார்க்குறக்காக ஓடுவாங்க. 1 கோடி சம்பாதிச்சேன், அந்த 1 கோடிக்கு என்ன உழைப்பை போட்டேனோ அதை திரும்ப நான் போடுறதுக்காக ஓடுறேன் அப்படின்னு. ஏன்னா சனி அங்கே பலப்பட்டுட்டார். உழைப்பு உழைப்பு உழைப்பு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ஜீரோ. அப்படி இருக்கும்போது கரெக்டாக கால்குலேட்டிவாக ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, 2ஆம் வீடாக செவ்வாய் வரார். செவ்வாய் வரும்போது நிலம் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். ஸ்டாக்கில் பண்ணும்போது ஷார்ட் டேர்ம் துலாத்துக்கு வேண்டாம். ட்ரேடிங் பண்ணுறேன், ஷார்ட் டேர்மாக பண்ணுறேன் அப்படின்றது வேணாம். இன்னொன்று, தங்கம் வெள்ளி, இது டிஜி கோல்டு, டிஜி சில்வர், அது மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, இல்லை தங்கமயில், ஜோசால்காஸ், அது மாதிரி தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஸ்டாக் வாங்குறது ரொம்ப சுபிக்ஷத்தை தரும் சார். அது நல்ல மல்டிப்ளாவும் கொடுக்கும். நிலமும் உண்டு, வீடு, நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறேன், கடன் வாங்கி பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். ஏன்னா சுக்கிரன் வீடு, செவ்வாய் நிலம், அவங்க வந்து 2ஆம் அதிபதியாக வராரு, சுக்கிரன் லக்னாதிபதியாக வரும்போது இது 2லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தாராளமாக கடன் வாங்கி பண்ணலாம். கடனை வந்து இஎம்ஐயில் அடைச்சிக்குவீங்க. மண்ணு பொண்ணாகுன்றது துலாத்துக்கு கண்முன்னே நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா அது ஒரு 10 வருஷம் கழிச்சு அது 1 கோடிக்கு போயிடும். ஷோராக அது நடக்கும். ஏன்னா 2ஆம் வீடாகவே செவ்வாயின் வீடு வர்றது ரொம்ப மண்ணில் வந்து அவருக்கு பணம் அதிகம், அவங்களுக்கு பணம் அதிகம். அப்படி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பேசிக்ஸில் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க மேம்? பிஸ்னஸ் அவங்க எப்படி செய்வாங்க? பிஸ்னஸ் அமைப்பு அவங்க இதுபடி எப்படி இருக்குங்க மேம்?
துலாம்ங்கிறது தொழிலுக்கான வீடு தான். அது வந்து சனி பகவான் உச்சமடைகிற ஒரு இடம். ஸோ தொழில்ல ஒரு சமநிலை இருக்கும். புத்திசாலித்தனம் இருக்கும். துலாத்துக்கு பார்ட்னர்ஷிப் ரொம்பவே பெட்டர். ஏன்னா அது வந்து இணைவு வீடு. 7ஆம் வீடுங்கிறது இணைவு வீடு, இணைப்பு வீடு, பார்ட்னர்ஸை சொல்லக்கூடிய வீடு, நம்மளுடைய எதிராளிகளை சொல்லக்கூடிய வீடு. இப்போ தொழில்ல ஒரு விஷயம் என்ன ரொம்ப முக்கியம்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வர்ற கஸ்டமரை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பணும். இன்னொன்று கஸ்டமர்கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன வேணுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்கணும். அது துலாத்துக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா 7ங்கிறது எதிராளி. எதிராளினா நமக்கு எதிர உள்ள மனுஷங்க. அவங்களெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. துலாத்துக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்து என்கிட்ட என்னால் உனக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னர் ஆக முடியாது. ஆனால் ஃபிசிக்கலாக உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண முடியும். நீ உன்னுடைய பணத்தை மூலதனமாக போடுனா நான் என்னுடைய அறிவை மூலதனமாக போகிறேன் அப்படின்ற மாதிரியான பார்ட்னர்ஸ் நிறையா வந்து சேருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து எதை எடுக்கணும், அவங்கக்கிட்ட என்ன விஷயம் இருக்குது, பார்ட்னர்ஸ் கிட்ட என்ன விஷயம் இருக்குல்ல, நம்மக்கிட்ட இருக்கிற தொழிலாளிகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து எதை எடுக்கணுங்கிற நேர்த்தி தெரிஞ்சு தொழில் செய்கிறது துலாம்ங்க. துலாம்ல பிறந்தவங்க வேலைக்கு செல்லும்போது, அந்த வேலையில எப்படிப்பட்ட நபர்களா இருப்பாங்க? வேலையில எந்த மாரி அவங்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும்? துலாம் வந்து வேலைன்னு பார்த்தா ஒரு நேர்த்தியான தொழிலாளின்னு சொல்லலாம். நிறைய ஐடியாஸ் வந்து வீட்டில் இருக்கும். ஆனால் ஒர்க்கிங் பிளேஸில் அதை அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இப்போ ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தாலும் அங்கே ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை எல்லாம் முதலாளியை விட துலாத்துக்கு தெரியும். ஆனால் சொன்னால் பேச்சு எடுபடாது. இன்னும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அவங்க கேட்கலன்ற ஒரு மனக்குறை வந்து துலாத்துக்கு என்றைக்குமே இருக்கும். அண்ட் தென் நல்ல க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். பாசிட்டிவிட்டி இருக்கும். வேலையில் நெகட்டிவாக எதையுமே திங்க் பண்ண மாட்டாங்க. பாசிட்டிவாகவே அது பேடாக போகிற மாதிரி இருந்தாலும் இல்லை சரியாயிடும் அந்த எண்ணமே அதை வந்து வெளியே கொண்டு வந்துடும். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அப்படின்ற ஒரு விஷயம் என்றைக்குமே துலாத்துக்கு கையில் இருக்கும். இந்த வேலை இல்லைன்னா இந்த வேலை எப்போவுமே ஒரு சிங்கிள் இன்கம் அப்படின்றத பேஸ் பண்ணி துலாம் இருக்கவே மாட்டாங்க. இது இல்லைனா எனக்கு இது தெரியும். அதாவது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான பிஸ்னஸில் இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆன்லைனில் ஒரு ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லை ஆன்லைனில் ஒரு சிம்பிளாக ட்ரெஸ்ஸு விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருப்பாங்க. இல்லைனா சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்ம அப்ராட்லலாம் பார்த்தா இப்போ மலேசியா போன்ற கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தா ஹைலி ப்ரொஃபஸராக இருப்பாங்க. காலைல வரும்போது டிப்டாப்பாக வருவாங்க. சாயங்காலம் போய் பார்த்தா மார்க்கெட்டில் உட்காந்து சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் துலாத்துக்கிட்ட இருக்கும் சார். ஏன்னா அது வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் அப்படின்றது துலாம். சனி பகவான் உச்சமடைகிற இடம் இல்லைங்களா, அதனால அந்த ஒர்க்கஹாலிக்னு துலாத்தை சொல்லலாம். ஒரு தூங்கும்போது கூட ஒரு வேலையை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறது துலாம் ராசி. துலாம்ல பிறந்தவங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மேம்? திருமணம்னு எடுத்துக்கும்போது அவங்களுக்கு காதல் திருமணம் இருக்குமா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் இருக்குமா? 2வது திருமண யோகமெல்லாம் எப்படி இருக்குங்க மேம்? துலாம் காதல் ராசி தான். சுக்கிரனின் பெண் வீடு அப்படிங்கும்போது காதலிக்காத துலாமே இல்லை. சின்ன வயசுல எனக்கு பிடிச்சிச்சு. அது வெதர் லவ் வந்து சக்ஸஸ் ஆகுது இல்லை ஃபெயிலியர் ஆகுது அதெல்லாம் செகண்டரி. ஆனால் எனக்கு இவங்களை பிடிச்சிச்சு, இவங்க மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னு லைஃப் எண்டு வர அந்த முதல் காதல் வந்து மறக்காது துலாத்துக்கு. அது ஒரு சிலருக்கு திருமணத்தில் அது 7ஆம் அதிபதியின் தன்மையை பொறுத்து திருமணத்தில் முடியும். ஒரு சிலருக்கு முடியாது. உறவில் திருமணம் பண்ண துலாம் அதிகம். உறவில் திருமணம் பண்ணி நல்லா இருக்கேன் அப்படின்றவங்க அதிகம். வாழ்க்கை துணை எப்படி அமைவாங்க அப்படின்னா துலாம் வந்து ஒரு அழகு, அடுத்தவங்க நம்மளை பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கணும். நம்மள ஒருத்தவங்க பார்க்க போகிறாங்களா, அது பெருசாக ஒரு காஸ்மெட்டிக்ஸ் வாங்கி பெரிய காஸ்ட்லியாக போடுறேன், பெரிய மேக்கப் போடுறேன்றது இல்லாட்டியும் நீட்டாக டிஸ்ப்ளே ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் துலாத்தோட வாழ்க்கை துணை டக்கு புட்டுன்னு கிளம்பி வந்துடுவாங்க. ஒரு சாரீ எடுத்து டப்புன்னு கட்டுனேன் கிளம்பிட்டேன். அது ஆணாக இருந்தாக்கும் டப்புன்னு கிளம்பி வந்துடுவாங்க. இதே ஒரு துலாத்தை ஒரு பேங்குக்கு ஒரு கோவிலுக்கு போனால், கோவிலுக்குனா இந்த உடையோட தான் போகணும். ஒரு வேஷ்டி ஷர்ட்டோட போகணும், ஒரு நீட்டாக போகணும். பேங்குக்குனா அந்த உடையோட, ஒரு கைலியோட ஒரு நைட் ட்ரெஸ்ஸோட போங்கன்னா போக மாட்டாங்க துலாம். ஆனால் துலாத்தோட வாழ்க்கை துணை அப்படி இல்லை. பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போயிட்டு வரக்கூடிய வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. இன்னொன்று துலாத்துக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே சுத்தம், நீட்னஸ் தேவைப்படும். ஆனால் துலாத்தோட வாழ்க்கை துணைக்கு வேலை சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது நீட்னஸ்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இந்த வேலையை வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது அப்படி இப்படின்னு அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. துலாத்தோட வாழ்க்கை துணை ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மனசில் வந்ததை உடனே சொல்கிற மாதிரி இருப்பாங்க. துலாத்துக்கு கொஞ்சம் உள்ளார இருக்கிறது வெளியே சொல்ல வராது. வெளியே சொல்ல வராமல் இருக்கும். இவங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க. வாழ்க்கை துணையை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. வாழ்க்கை துணைக்கு அவங்களுடைய காதலை ஷோ பண்ண தெரியாது சார். வெளியே சொல்ல தெரியாது. எனக்கு உள்ள அன்பு இருக்குது, வெளியே சொல்ல தெரியாது. இந்த மாதிரி ஒரு லேக் இருக்கும் லைஃப்பில். துலாம்ல பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பாங்க? துலாத்துக்கு ஊருக்கு உழைச்சி அதனால பண இழப்பு அதிகமாக இருக்கும். அது மோஸ்ட்லி ஒரு 70% ஊருக்காக பணத்தை விட்டுட்டேன்றது. இதனால குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். இன்னொன்று வந்து முகஸ்துதிக்கு மயங்கிருவாங்க டப்புன்னு. முகஸ்துதி பாராட்டுறவங்க அவங்களுக்காக மயங்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அண்ட் தென் வந்து அது தராசு வீடு இல்லையா, ஸோ இறுதி வர தராசு எப்படி எது நியாயங்கிறதுல கரெக்டாக இருக்கோ அது மாதிரி திஸ் ஆர் தட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆல்வேஸ் துலாத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது குடும்பமாக இருக்கட்டும், மனைவியோ குழந்தையோ அப்பா அம்மாவோ எல்லாருக்கிட்டையும்
கேட்டேன். இதுவா? அதுவா? இதுவா? அதுவான்றதிலே இறுதி வரை ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை. அதற்காக லேக் ஆகி குடும்பத்தில பிரச்சனை வருது. இந்த மாதிரியான விஷயங்கள வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எனக்கு பண்ண தெரியல. ஆனா நல்லா சம்பாதிக்கிறாரு. ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் நான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாரி குடும்ப உறுப்பினர் ஒருத்தவங்க எடுத்துக்கணும். அண்ட் தென் காஸ்ட்லி லயாபிலிட்டீஸ் மேல ஆசைகள் இருக்கும். பெரிய பிரம்மாண்டமான வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும், பெரிய மொபைல் வாங்கணும், ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் நல்லா பண்ணிக்கணுன்ற மாதிரியான ஆசை இருக்கும். மெயின்டனன்ஸ் கம்மியா இருக்கும். வாங்கி வச்சுட்டு மெயின்டனன்ஸ் இன்னொரு ஆள் பண்ணணும். இல்லன்னா அவங்க எப்பயாவது ரேரா பண்றது. இந்த மாதிரியான விஷயங்களுக்காக குடும்பத்துக்குள்ள கிளாஷஸ் வரும் சார். துலாமுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது மேம்? அவங்க குழந்தை பாக்கியத்துக்கு பின் அவங்க வாழ்க்கை எப்படி மாறும்? துலாத்துக்கு குழந்தை பாக்கியம். 5ஆம் வீடா சனியின் வீடு. 5ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் உச்சமடைகிறார். அப்படி இருக்கும்போது சொல்லவே வேண்டாம். குழந்தைங்க மேல அதீத பாசம். ஏன்னா குழந்தைக்கான காரகன் லக்னத்தில் உச்சம், பலம். சனி பகவான் பலம் படுறாரு. அப்படி இருக்கும்போது ரொம்ப பாசம் இருக்கும். ஒரு ஆண் பிள்ளை ஆசை துலாத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது பெண்ணா இருந்தாலும் துலாம் ராசி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பையன் வேணும், பையன் வேணும். பையன் இருக்கோ இல்லையோ, பையன் வேணும், பையன் வேணுன்ற ஆசை இருக்கும். குழந்தை பொறந்த பிறகு ஃபர்ஸ்ட் பேபிக்கு அப்புறம் நான் கொஞ்சம் லேக் ஆனேன். என்னதான் இருந்தாலும் 5ஆம் அதிபதி சனி. நல்ல பிஸ்னஸில் இருந்தேங்க. ஒரு டிராவல்ஸ் ஓனராக இருந்தேன். என் குழந்தை பிறந்துச்சு, உடனே நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்ற மாதிரி கிளைண்ட்லாம் என்கிட்ட இருக்காங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு அப்புறம் ஒரு லேகு. அடுத்து 2வது பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல குரோத் இருந்தது. வாழ்க்கை துணை வரவும் ஒரு நல்ல குரோத்து. ஃபர்ஸ்ட்டு பிள்ளை பிறந்த பிறகு கொஞ்சம் தடுமாறினேன். செகண்ட் பேபிக்கு அப்புறம் இன்னும் நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்கிற துலாம் வந்து ரொம்ப அதிகம் சார். குழந்தைங்களுக்காக எல்லாத்தையுமே இழந்துருவாங்க. அதுதான் துலாம். அதாவது தன் தன்மானத்தை எந்த இடத்துலயுமே விட்டு குடுக்காத துலாம் ராசி, குழந்தைக்காக அப்படிங்கும்போது தன்மானம், கௌரவம் எல்லாத்தையும் இறங்கி போய் ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்கணும். இல்ல மத்தவங்க கிட்ட ஒரு பணம் கேட்கணும், கடன் வாங்கணும். அதுக்கெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. தனக்குன்னு வரும்போது, தனக்கு ஒரு பிசினஸ்க்கோ, தனக்கு ஒரு ஃபேமிலிக்கோ அப்படிங்கும்போது யோசிக்கிற துலாம், குழந்தைக்காக அப்படின்னு வரும்போது இறங்கி போய் அதிகமா ம் வாங்கிட்டு வர்றது துலாம் தான். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்தோ, அம்மா கிட்ட இருந்தோ அது கிடைச்சிருக்காது. பாசம் கிடைச்சிருக்காது, இல்ல பொருளாதாரம் கிடைச்சிருக்காது. அதுக்காகவே ஏங்கியிருப்பாங்க. அதுவும் தந்தை சைட்லேருந்து ஒரு அன்பு கிடைக்கலையே அப்படின்றதுக்காகவே ஏங்குனது துலாம் தான். அப்படி இருக்கும்போது தான் பிள்ளைக்கு அத 100% தரணும். நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைக்கு போக்கூடாதுங்கிறதுல கரெக்ட்டா இருக்குது துலாம். நான் வேலை பார்த்தே ஓஞ்சுட்டேங்க. இறுதி வரை நான் ஒரு எம்ப்ளாயியா இருந்துட்டேன். அதனால என் பையன் ஒரு பிசினஸ் பண்ணட்டும். அவனுக்கு நான் ப்ராப்பர்ட்டிய வித்துட்டு தரேன். அவன் ஒரு நல்ல பிசினஸ் மேனா வரட்டும். இந்த மாரி திங்கிங்லாம் துலாமுக்கு அதிகமா இருக்கும் சார். துலாம்ல பிறந்தவங்களுக்கு அவங்க வாழ்நாள்ல கட்டாயம் வெற்றி கிடைப்பதற்கு ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம்னா என்னவா இருக்கும் மேம்? துலாத்துக்கு பஞ்சமாதிபதி, 4ஆம் அதிபதி சுகாதிபதி சனீஸ்வரர். அப்படி இருக்கும்போது ஒற்றை சனீஸ்வரர் ஆலயம் பெருச்சி கோயில் ஒற்றை சனீஸ்வரர் ஆலயம். அங்கே வந்து பைரவர். பைரவர் வந்து போகரால் செய்யப்பட்ட நவபாசன பைரவர் இருக்காரு. சனீஸ்வரருக்குன்னு ஒரு தனி ஆலயம். வன்னிமரத்தடி விநாயகர், மூலவர் சிவபெருமான். ரொம்பவே ஒரு விசேஷமான கோவில். அம்பாள் சமீபவல்லி அம்பாள். சமீபவல்லி அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா, கூப்பிட்ட சமயத்துக்கு ஓடி வந்து உதவி பண்ணுற ஒரு கடவுள், ஒரு பெண் தெய்வம். அப்படி அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே கர்மா கழியுது சார். போயிட்டு வந்து எனக்கு பயங்கர கஷ்டம். உடம்பு வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் உடம்ப இப்போ தான் கிளியர் பண்ணேன். இன்னொன்று கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு பிஸ்னஸ்லன்னு சொல்லி அதுக்கப்புறம் பெரிய ஆளாக வந்தவங்க நிறையா. ஏன்னா அந்த கோவிலில் காலடி எடுத்து வச்சாவே நம்ம கர்மா கழியுது, பிறவி கர்மா கழியுது. உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவே சனீஸ்வரர் வரும்போது, பூர்வ புண்ணியாதிபதியாகவே சனீஸ்வரர் வரும்போது, அந்த ஒற்றை சனீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு முறை, வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணிட்டு வரணும். சிவகங்கை மாவட்டம் பெருச்சி கோயில், கண்டரமாணிக்கம் அருகில் உள்ள பெருச்சி கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வருவது ரொம்ப நல்லதுங்க. துலாம்ல பிறந்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு ஒரு குறுக்கீடுகள் கொடுக்கலாம்னா என்னவா இருக்குங்க? துலாத்துக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு குறியீடு. அது நீங்கள் டேபிளில் வச்சுக்கலாம், மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, வெள்ளை கலர் அன்னப்பறவை. அன்னப்பறவையோட ஃபோட்டோ இல்லை ஐடால் எடுத்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் டேபிள் மேலே வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் சீட்டுக்கு பின்னாடி அந்த படம் இருக்கிறது நல்லது. ஆப்போசிட்லேருந்து வரவங்க கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய எதிராளிகள் வந்து அதை பார்த்துட்டு நம்மளை பார்க்குறது நல்லதுங்க. அதற்கு மேலே ஒரு நிலக்கண்ணாடி வச்சுக்கோங்க. அவங்க முகம் அந்த நிலக்கண்ணாடியில் விழுகும்போது கண் திருஷ்டி ஃபுல்லாக கழியும். இது வந்து நல்லா ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு துலாத்துக்கு வந்து ஒரு லக்கி நம்பர், லக்கி கலர் அப்படின்னு சொன்னாக்க கருநீலம். ஏன்னா பஞ்சமாதிபதியா சனீஸ்வரர் வரும்போது கருநீலம், ப்ளூ அதெல்லாம் செட் ஆகும். 6 துலாத்துக்கு லக்கி நம்பர் அப்படின்னா சுக்கிரனின் நம்பரான 6. இந்த நம்பர், இந்த கலர்ஸ் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் அடிஷ்னலாக கொஞ்சம் லேட் ஆகுறது, லேக் ஆகுறது எல்லாம் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூட சார். துலாம்ல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும்? வாழ்நாள் பிறவி கர்மா என்னங்கிறத நம்ம விலாவரியா முழுமையா பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.